எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவராக ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாற்றணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பாத்துக்கிட்டாங்க. நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம். ரொம்ப அவசரப்பட்டீங்க. ஊழ்வினை அன்னைக்கு தானே தெரியணும். ஆனா வெட்டது நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியங்கள் பயங்கரமானதாக இருக்கும் என்பதை போல விஜய் கூட இருந்து கொண்டே விஜயை தாவேக்காவை வெல்ல விடாமல் இல்ல அந்த கட்சி வந்து அதிக வாக்களை பெற்றாம பார்த்துக் கொள்வதுதான் ஆதவர்ஜனோட வேலை. ஆதவர்ஜனா ஒரு ஸ்லீப்பர் செல்லு, திமுகவோட ஒரு முக்கியமான ஆள் தான் இவரை இயக்குறாரு, உங்க கூட இருந்தே உங்களுக்கு துரோகம் பண்றதா அவருடைய வேலைன்னு சொல்லி ஆதவர்ஜனாவுடைய மச்சான் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வந்து கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அறிக்கை போட்டிருந்தாரு. ஆதவர்ஜனா சீண்டி விட்டு தேரை இழுத்து, அதாவது விஜய்ங்கிற தேரை இழுத்து தெருவில் விட்டுருக்காரு. நீ கரூரில் அடிவானா மட்டும் பத்தாது, கண்டவண்டி அடிவாங்கு. நீ சிபிஐல அடிவாங்கின மட்டும் பத்தாது, இந்தா சின்ன சின்ன பசங்கிட்ட அடிவாங்கு. நீ வந்து அஜித் ரசிகிட்ட அடிவானா மட்டும் பத்தாது, இந்தா ரஜினி ரசிகிட்ட அடிவாங்கு. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம்.